ஹலோ கைஸ், இன்றைக்கி ஆரியில் எண்ணாட்டு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எண்ணாட் போடும்போது லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு, அடுத்தது வந்து இப்படி லென்த்தாக நம்ம இழுத்துக்கணும். லென்த்தாக இழுத்து அப்படியே ஊசி கீழே கொண்டு வந்து முன்னாடி போட்ட செயினில் வந்து மாட்டி, இதை வந்து பெருசாக இருக்கலாம் அந்த ஹோலை வந்து அதை கீழே இழுத்து விடணும். நம்ம பாருங்கள், அந்த லாஸ்ட்டு செயினுக்கு கொண்டு வந்து இதை வந்து கீழே தள்ளி விடணும். அந்த மாதிரி கீழே தள்ளி விட்டு பிடிச்சிக்கோங்க. நல்லா பிடிச்சிக்கிட்டு அந்த பழைய செயினில் மாட்டியிருக்கிறத விடக்கூடாது. அப்புறம் கீழே வந்து த்ரெட்டை டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆயிரும். இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். செயின் போடுறோம். அடுத்தது ஒரு செயினு. அப்புறம் இப்போ வந்து இது எடுத்துக்கிறோம். லென்த்தாக எடுத்து பழைய செயினில் கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டு, இப்போ வந்து அந்த ஃபைனலாக போட்ட செயினை வந்து கீழே தள்ளி விடணும். ஆனால் அந்த ஊசியை வந்து பழைய செயினில் மாட்டினதை எடுக்கக்கூடாது. இப்போது கீழே இருக்கிற த்ரெட்டை டைட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நாட் விழுந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் ஸ்லோ பண்ணி கூட பாருங்கள். 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் பார்த்திங்கனாவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணாட்டு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. எண்ணாட்டை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணாட் நம்ம ஸ்ட்ராங்காக போட்ட வரைக்கும் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு லைஃப் வரும். இப்போ சில்க் த்ரெட்டாக இருந்தால் நம்ம டபுள் த்ரெட் சில்க் த்ரெட்லலாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ எண்ணாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. அடுத்தடுத்து வந்து என்ன டுட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.